என் பேரன் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நான் வந்தே ஆவேன்னு கூடயே வந்துட்டான். டேய் திமுக கூட்டம்டா, அதனாலதான் தாத்தா நான் வந்திருக்கேன்னா. ஏன்டா அப்படின்னா நீங்க இன்னைக்கு முதலமைச்சரை வச்சு செய்யறத நான் பார்க்கணும் தாத்தான்னு. தோல்வியை கண்டு துவண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, தோல்வியில் தான் வெற்றியை தொடங்குகின்ற ஒரு இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். வீட்டுல இருக்க பேர பிள்ளைய சொன்னாங்க, இன்னைக்கு விசில முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். நிறைய பேர் விசில முழுங்கினவன் எப்படி மூச்சு விடுவான் பாத்திருக்கீங்களா? வெறும் பிணங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு தாவேக்காவினுடைய ஆட்சி. தாவேக்காரர்களிடமிருந்து இன்று பெண்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஐயா சிங்கப்பெண் அதிரடி படை அமைச்சிருக்காங்க. 41 பேரை கொன்னுவிட்டு நீ இயேசுவின் முன்னால் முட்டிக்கால் போட்டு நடிக்கின்ற அந்த நடிப்பை பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல டான்ஸ் ஆனாரு. இன்னும் 20 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 30 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காரு. உங்களுடைய திருட்டுத்தனத்தாலும் நீங்கள் உருட்டுகின்ற உருட்டாலும் மக்கள் உங்கள் தலையிலே குட்டி உங்களை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அங்க ஒரு பிள்ளைய கற்பழிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க ஒரு குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வெக்கமா இல்ல? இப்படி எத்தனை நாட்கள் தான் போலித்தனமாக ரீல்களிலும் உங்களுடைய சினிமா மோகத்திலும் இந்த மக்களை ஆழ்த்தி கொண்டிருப்பீர்கள்? சிஎம் விஜய் அவர்களே, கருணாநிதி ஒரு வம்பான பகையாவும் சரணாகதி, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. 4 கோடி மக்களுக்கு தலைவர், அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். 4 கோடி மக்களுக்கு தலைவர், அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். குடிசையிலே வாழ்ந்தவர்க்கு வீடு கொடுத்தார், சில கோணல் புத்திக்காரருக்கு ஈடு கொடுத்தார். இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார், நம்மை அண்டி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார். தம்மை அண்டி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார். 4 கோடி மக்களுக்கு தலைவர், அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் நிரந்தர முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கையெழுத்திடாதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்பு மிக்க காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான கூட்டத்திற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரை தாங்கி எல்லோராலும் ஈகா என்று பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர், திண்டுக்கல் லியோனியாக இருந்த என்னை பல்லாவரம் லியோனியாக மாற்றிய பெருமை எனது அருமை தம்பி ஈகா என்று நம்மளால் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற ஈகா அவர்களைத்தான் சாரும்.
அவருடைய தலைமையில் இன்று நிகழ்ச்சி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய பம்பல் தெற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் வேகா அவர்களுக்கும், பம்பல் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கும், பல்லாவரம் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் ES பெர்னாட் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோமையார்மலை வடக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் விவேகானந்தன் என்ற ரவி அவர்களுக்கும், செம்பாக்கம் வடக்கு பகுதியின் செயலாளர் AK கருணாகரன் அவர்களுக்கும், மிக சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய தாம்பரம் மாநகரத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் SR ராஜா அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக நம்மை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய தாம்பரம் மாநகராட்சியினுடைய மேயர் அன்பு சகோதரி திருமதி வசந்தகுமாரி அவர்களுக்கும், துணை மேயர் அருமை அண்ணன் கோ காமராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அருமை தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களுக்கும், மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் பம்மல் வி தினேஷ் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, நகைச்சுவை தென்றல்னு என்ன சொன்னாங்க, ஆனால் நகைச்சுவை புயலாக இங்கே வந்து பேசி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளராக நம்முடைய இதயத்தில் என்னாலும் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா போன்ற உருவத்தை கொண்டு தொண்டர்களின் பாதுகாவலராகவும் மாவட்ட கழகத்தின் செயலாளராகவும், அவர் முன்னாள் அமைச்சர் அல்ல, என்னாலும் நமக்கு அமைச்சர் அருமை அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, எல்லாரும் நான் வந்து உட்கார்ந்தோன்னு சிரிக்காம உட்கார்ந்து இருந்தீங்க, எல்லாரும் சிரிக்காம உட்கார்ந்து இருக்கணும் பயந்துட்டேன். நான் நம்ம பேசுறப்பையும் இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்குன்ட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் தோல்வியை கண்டு துவண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, தோல்வியில் தான் வெற்றியை தொடங்குகின்ற ஒரு இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத இன்னைக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய அருமையான கூட்டம். நான் ஒரு ஊர்ல பேச போனேன், ஒருவே கூட சிரிக்கல. என்னடா இப்படி உட்கார்ந்துருக்காங்க, எதோ வேற குறுப்புகளை கூட்டி வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சா, என்ன நடந்திருக்குன்னா, நான் பேச வர்றதுக்கு முன்னாடியே ஊர் தலைவர் வந்து லியோனி பேச போறாரு, யாராவது மரியாதை இல்லாம கைதட்டுறது சிரிக்கிற வேலையை பார்த்தீங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவனைத்தான் ஊரை விட்டு ஒதுக்கணும். ஆனால் இன்னைக்கு மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய அருமையான வணக்கத்தை சொல்லி, உலக தலைவர்களிலேயே கலைஞர் என்று அழைக்கப்பட்ட ஒரே ஒப்பற்ற தலைவர் நம் தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். கலைஞர் என்ற அடைமொழி உலகத்திலே ஒரு தலைவருடைய குரலுக்காக கைதட்டிய லட்சக்கணக்கான பேருடைய உள்ளங்களை கொள்ளை கொண்ட குரல் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் குரல். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளேன் சொன்ன உடனே லட்சக்கணக்கான தொண்டர்கள் மெய் சிலிர்த்து கைதட்டிய அந்த அற்புதமான குரல். அப்படிப்பட்ட கலைஞருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என் தலைவர் அவர்கள் என் பேரன் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நான் வந்தே ஆவேன்னு கூடயே வந்துட்டான். டேய் திமுக கூட்டம்டா, அதனாலதான் தாத்தா நான் வந்திருக்கேன்னா. ஏன்டா அப்படின்னா, நீங்க இன்னைக்கு முதலமைச்சரை வச்சு செய்யறத நான் பார்க்கணும் தாத்தான்னா. இப்படியும் ஒரு பேரன் எனக்கு கிடைச்சிருக்கேன். ஆனா வீட்டுல இருக்க பேர பிள்ளைய சொன்னாங்கன்ட்டு இன்னைக்கு விசில முழுங்கிட்டு உட்காந்துருக்கேன். நிறைய பேர் விசில முழுங்கினவன் எப்படி மூச்சு விடுவான் பாத்திருக்கீங்களா? அப்படின்னு விசில முழுங்கிட்டு எல்லாம் கிர்ரா கிர்ரான்னு கத்திக்கிட்டு தண்ணி குடிக்க முடியாம சோறு திங்க முடியாம இன்னைக்கு விசிலை முழுங்கிய மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. என் பேரனை வந்து நம்ம மாண்புமிகு மேயர் அவர்கள் உன் பேரனடான்னு கேட்டாங்க. தன்மானம் அப்படின்னு சொன்னா, தன்மானமா யாரா வச்சது? கலைஞர் தாத்தா வச்ச பேரு, எனக்கு தன்மானம்னு பேர் வச்சாருன்னா. அந்த தன்மானம் இன்னைக்கு மீட்டிங் கேட்க வந்திருக்கான். இது மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான இன்னைக்கு உண்மை. ஏதோ ஒரு மாயையில் இன்னைக்கு வந்து சேர்ந்து இந்த தேர்தல் முடிவு இன்னைக்கு நடந்திருக்கு. என் தலைவர் வந்து எனக்கு ஒரு மாபெரும் ரசிகர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எல்லாரும் பரிசு கொடுத்துட்டு தலைவர் எந்திரிச்சு கிளம்ப போனார். நான் அவரை பார்த்துட்டு, தலைவரே உங்களை பத்தி தான் பட்டிமன்றம் பேச போறேன், நீங்களே கேட்காம போனா என்ன அர்த்தம் தலைவர? பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்துல உடனே அவருடையப்பா சேர் எடுத்து போடு அவன் சொல்லிட்டான். நான் 2.5 மணி நேரம் இருந்து பட்டிமன்றத்தை கேட்டுட்டு போறேன்னு சொல்லி 10:30 மணிக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்த தலைவர்
என்னுடைய பட்டிமன்றத்தை 1 மணி வரை அமர்ந்து ரசித்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான ஒரு ரசிகர். அவர் நான் பேசின நிகழ்ச்சியில் அவர் ரசிச்ச ஒரு நகைச்சுவை எது தெரியுமா? அதை சொல்லி சொல்லி சிரிப்பாரு. நான் போறப்பேலாம், டேய் நீ சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா அப்படிம்பாரு. சொல்லுங்க தலைவரே. ஒரு தாத்தா கிராமத்துல குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரே ஒரு வேட்டி தான் இருக்கு. அந்த வேட்டியை அலசி 2 தென்னை மரத்துக்கு இடையில கட்டி போட்டு ஒண்ணும் இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்காரு தாத்தா. வேட்டியை கட்டணும்னா கிராமத்துல இருக்கிற பொம்பளை எல்லாம் திரையை கட்டிட்டாங்கடி, சினிமா படம் போட போறாங்க அப்படின்னு வேட்டிக்கு பக்கத்துல ஒரு 200 பொம்பளைய வந்து உட்காந்துட்டாங்க. கிழமை ஒண்ணும் இல்லாம குளத்துல நிக்கிறாரு. வேட்டிக்கு அந்த பக்கம் 200 பொம்பளைங்க. கிழமை எப்படியா வந்து வேட்டியை மாத்திருப்பாரு? குளத்துல இருந்து கத்திருக்காரு, ஏய் நான் ஒண்ணும் இல்லாம நிக்கிறேன், நான் வேட்டியை துவைச்சு போட்டிருக்கேன், சினிமா படம் போடல, எந்திரிச்சு போங்கடி அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொம்பளை எல்லாம் எந்திரிச்சு போனோன்னா பெருசு வந்து வேட்டியை கட்டிட்டு போனாரு. இன்னைக்கு சினிமா மக்களை இப்படி அடிமைப்படுத்தி இருக்கிறதுன்னு என் தலைவர் இந்த நகைச்சுவையை ரசிச்சண்டான்னு சொல்லி எனக்கு கை கொடுத்து பாராட்டிய தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர். இன்னொரு நகைச்சுவை அவர் ரசிப்பார். சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரு. உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் பக்கத்துல இருக்க பாக்கெட்ல வெத்தலை எச்சியை துப்பி இருக்கான். உடனே ஏண்டா வெத்தலை எச்சியை போய் துப்புற பக்கத்துல இருக்கேன் பாக்கெட்ல, அவன் என்ன நினைப்பான்? பாவம் இல்லையா? 1 மணி நேரமா ஓம் பாக்கெட்ல துப்புன்னு நீ பேசாம தானடா இருந்த சண்டை போட்டு என் பாக்கெட்ல தான் 1 மணி நேரமா துப்பி இருக்கான். அவன் படம் பார்த்துக்கிட்டே இப்படி உட்கார்ந்து பார்க்கிறேன், செவப்பா ஒழுகி போய் கிடக்குது. சினிமாவில் மயங்கிய மக்கள் இன்று வாக்களித்து விட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பாதுகாக்கின்ற சூரியனாக விரைவில் வரப்போகிறவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம் அற்புதமான தலைவர் தான். அதனாலதான் கலைஞர் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்வாரு. சூரியனால் உருவாக்கப்பட்ட மேகம் சூரியனையே மறைக்கும், சூரியனால் உருவாக்கப்பட்ட மேகம் சூரியனையே மறைக்கும், ஆனால் மழை பொழிந்த பின் மீண்டும் சூரியன் அதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். தன்னை மறைக்கின்ற மேகங்கள் தன்னை மறைக்கும் என்று தெரிந்து மழை பொழிய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து எப்படி மேகத்தை சூரியன் உருவாக்குகிறதோ அதுபோல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியே மகேசன் பணி என்று செயலாற்றக்கூடிய ஒரே அற்புதமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். நம்ம தலைவரே எப்படிப்பட்ட தலைவரியா! அவர்கிட்ட கேள்வி பதிலாம் கேட்டு யாராலையும் அவரை ஜெயிக்க முடியாது. அப்படி பதில் சொல்வாரு கேள்விகளுக்கு பதில். பத்திரிகையாளரை சந்திக்கிறத ஒரு நாடகம் மாதிரி, ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்தக்கூடிய தலைவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனாலதான் ஒரு உதாரணம் சொல்லுவாரு. சூரியன் தூரத்தில் இருக்கும் பொழுது ஒரு நரி நின்றுட்டு இருந்துச்சான். அந்த நரியோட நிழல் நீளமா தெரிஞ்சிருக்கு. அந்த நீளமா தெரியவும் நரி என்ன நினைச்சிருக்கு, ஆஹா நம்மள மாதிரி ஆளு உலகத்துல யாருமே இல்லடா, எவ்வளவு பெருசா இருக்கம் பாடுறான்ட்டு. சூரியன் தொலைவில் இருக்கும் போது நரியின் நிழல் நீளமாகத்தான் தெரியும். சூரியன் உச்சத்திற்கு வந்தவுடன் நரியின் நிழல் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டது. இன்னைக்கு சூரியன் தொலைவில் இருப்பதால் நரிகளின் நிழல் நீளமாக இருக்கிறது. சூரியன் உச்சத்திற்கு வந்தவுடன் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் நரிகளுடைய இடம் தெரியாமல் காணா போகக்கூடிய அந்த நரிகள். பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்மா. இன்னைக்கு தாவேக்காவுடைய தலைவர் முதல்ல விக்கிரவாண்டியில கூட்டம் போட்டாரோ அப்ப சாக ஆரம்பிச்சவங்க தான். எல்லா மீட்டிங்லையும் 2 இளவு 3 இளவு செத்து 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 வெறும் பிணங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு தாவேக்காவுடைய ஆட்சி. அதனுடைய உச்சகட்டம் எதுன்னா கரூரில் 41 உயிர்களை கொன்ற அந்த பிணம் தின்னும் ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, திருச்செங்கோட்ல தேர் ஓடிக்கிட்டு இருக்கு. தேர்காலில் 2 மாணவர்கள் இளைஞர்கள் தேர்காலில் சிக்கி இறந்தார்கள். அப்பயே சொன்னான், தேர்காலில் 2 உயிர்கள் சிக்கி சாவது நல்ல அறிகுறி அல்ல, இந்த நாடு நாசமாய் போகிறது என்பதற்கு அதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் எல்லாம் கணித்தார்கள். இன்னைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். நம்ம அமைச்சர் வரிசையா லிஸ்ட் போட்டாரு பாருங்க, அதுல ஒன்னும் விட்டுட்டாரு.
அவர் தொகுதியில் நடந்ததை விட்டுட்டார். ஆலந்தூர்ல யாரு ஜிம்ல பிராக்டிஸ் பண்ற உடற்பயிற்சியாளருக்கு தாவேக்கா காரனே பாலியல் கொடுமை பண்ண, அதனாலதான் அண்ணன் விட்டுட்டாரு. நம்ம தொகுதியில நடந்ததை நம்மளே சொல்லக்கூடாதான்ட்டு வேம்புலின்னு சொல்லி தாவேக்காவுடைய பொறுப்பாளர் அங்க இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம தாவேக்காவுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அவர் பேசும்போது எப்படி பேசுவார் பாத்துறீங்களா? சிஎம் சார் கேக்குதோ? சாத்தாங்குளத்தில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த பெற்றோர்கள் அழுகிறது கேக்குதோ? அவர் எப்பயுமே முடிக்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்வாரு, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். அது எதுக்காக சொல்றாருன்னா, பெண்களுக்கு மற்ற ஆண்களால் எந்த கொடுமையும் நடக்காது. எங்க தாவேக்காரங்க தான் இந்த வேலையை பூரா பார்ப்பாங்க, கான்பிடண்டா இருங்க. தாவேக்காரர்களிடமிருந்து இன்று பெண்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஐயா சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சிருக்கார். அவர் அமைச்ச அடுத்த அரை மணி நேரத்துல தான் ஆலந்தூர்ல நடந்துச்சு. என்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி படம் நடத்தினாங்களோ அதுல இருந்து வரிசையா ஒரே நாள்ல 5 பாலியல் வன்கொடுமை. எங்க போச்சு? சினிமாவில் இந்த காட்சிகளை பார்த்து பார்த்து சினிமாவில் நடக்கிற மாதிரியே நடக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை தனியா நடந்து போகும், அப்படி ஒரு ரோடு நீங்க பார்த்துருக்கவே முடியாது. சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். அப்ப வெறும் தனி ரோட்ல அந்த பிள்ளையா ஓடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு விஜய் அப்படின்னு கத்தான். 4-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருப்பேன். யாரு? கதாநாயகன். உடனே பைக் எடுப்பான் ஐயா, வந்து பேக் ஃபீல்ட்ல மட்டும் ஓட்டிட்டு வருவான். அது வரைக்கும் அந்த 2 பேரும் பேசாம தான் இருப்பாங்க. அவர் வர வரைக்கும் சொல்லியிருப்பாங்கல்ல டைரக்டரு, தொட்டுறாதரா அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காரு வந்து அந்த பிள்ளைக்கு அட்டையில் அவர் பூந்து உடனே அடிக்க மாட்டார். அந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு குத்து விடுவாங்க, கீழே விழுவார். இந்த உதட்டில் ரேசா ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை தொடச்சோன்னா ஒரு 25 பேர் லாரியிலேருந்து இறங்குவாங்க. ஒரு கையில் எப்படி இருப்பார், 15 பேர் விழுவேன். உடனே அந்த பிள்ளை, என்னை ஆபத்திலிருந்து நீங்க தான் காப்பாத்துனீங்க. உடனே இவர், என் கடமை தானம்மா நான் செஞ்சேன், உலகத்துல எங்கேயா இருக்கேன் இப்படி ஒரு கடமை வீரன். சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். விஜய் அவர்களை சினிமாவின் கவர்ச்சியில இன்னைக்கு மக்கள் மயங்கி அந்த போதையில இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காங்க. நிற போதையில இருக்கவனா டக்குன்னு தெளிய வைக்க முடியாது. பாத்துறீங்களா? அப்படியே கட்டப்பேன். வேறு தம்பி சிரிக்கிறாரு. நிற போதையில இருக்கவனா உடனே தெளிய வைக்க கூப்பிடுவாங்க. டேய் எந்திரா, யாரா நீ அப்படின்னா அவங்க அப்பாவை. டே அப்பாடா, அப்பன்னா யாரா? எழுப்பி உட்கார வைப்பாங்க. இங்கிட்டு விழுவான், இங்கிட்டு விழுவான். என்ன செய்வாங்க பாத்துறீங்களா? வாளியில ஒரு 10-20 வாளி தண்ணி எடுத்து ஊற்றி அவனை போட்டு படுக்க போட்டு இதை போட்டு அதை போட்டு அப்படியே கிடந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு அவனா எந்திரிச்சு வேட்டியை கட்டி காலையில் நடந்து வருவார். அப்போ கேட்பாங்க, ஏன்டா சாக்கடையில் விழுந்து இந்த அநியாயம் பண்ண? நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமாக இருப்பேனே. டே உன் நிதானத்தை பார்த்தேன்டா, நாங்கள் சாக்கடையில் பன்னிக்குட்டியோட படுத்திருந்தடான்னு. இன்று மக்கள் சினிமா போதையிலே மயங்கி கிடப்பவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் எது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தான் அந்த மயக்கத்தை இன்னைக்கு தெளிய வைக்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில நம்ம தலைவர், எப்படிப்பட்ட தலைவரியா நம்ம கலைஞர், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் சொல்லக்கூடாது, என்னாலும் தமிழகத்திற்கு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவர் தான் இன்னைக்கு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார். நம்ம முதல்வர் இப்ப இருக்க ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில ஒரு சர்ச்சில் முழங்கால் போட்டு இப்படியே நடந்து வந்தார். ஏசுனார் பார்க்குறாரு. பிரதர் பைபிளை வாசித்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏசுனார். அவர் பைபிளில் என்ன இருக்கு தெரியுமா? சின்னஞ்சிறு சகோதரர்களுக்கு நீ தீமை செய்துவிட்டு என் முன்னால் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கொண்டு வந்தால்
நீ எனக்கு ஏற்றவன் அல்ல. 41 பேரை கொன்னுபிட்டு நீ இயேசுவின் முன்னால் முட்டிக்கால் போட்டு நடிக்கின்ற அந்த நடிப்பை இன்னைக்கு இயேசுநாதரே பார்த்துட்டு, ப்ரோ என்கிட்ட மட்டும்தான் முழங்கால் போடுவேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எலெக்ஷன்ல ஜெயிச்சோன்னு மூகாம்பிய கோயிலில் போயிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கேன். ஏசுனார் பார்க்குறாரு. அப்புறம் எனக்கிட்ட எதுக்கு என் முட்டுக்கால் போட்ட அப்படின்னு ஏசுனார் பார்க்குறாரு. திருச்செந்தூர்ல வேல்கம்பு தூக்கிட்டு நடக்கிறாரு. சாய்பாபா கோயிலில் போய் நடக்கிறாரு. 3 மதத்து கோயிலையும் நேசிக்கிறாருன்னு அவங்க ரீல போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மை எதுன்னா, ஒரு மதத்தை பின்பற்று, மற்ற மதங்களை மதிப்பவன் தான் உண்மையான இந்தியாவினுடைய இறையாண்மையை மதிக்கிறான். நான் கிறிஸ்தவனா இருப்பேன், இஸ்லாமியர்களுடைய மதத்தையும் இந்துக்களுடைய வழிபாட்டையும் நான் மதிக்கணும். அதுதான் கரெக்ட். 3 சாமியும் கும்பிடுறவன் 3 சாமிக்கும் அவன் விசுவாசமா இருக்க மாட்டான். 3 பேரையும் ஏமாற்றுகிறவன் தான். இப்படி நடிப்பில் சிறந்த ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு சி ஜோசப் விஜய். அதுல கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் 4 கூட்டணி ஒன்னா போய் ஆளுக்கு 2 எம்எல்ஏவை சேர்த்துக்கிட்டாங்க. அதுல மாண்புமிகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் மந்திரி ஆயிட்டாரு. இன்னொருத்தர் IUML, அவர் மந்திரி ஆயிட்டாரு. காங்கிரஸ்ல 2 பேர் மந்திரி ஆயிட்டாங்க. ராகுல் காந்திய என்னுடைய தலைவர் எப்படி மரியாதையாக நடத்தினார். இந்தியா கூட்டணியை உருவாக்கியதே நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தானையா? யாரு? நிதிஷ்குமார் இருந்தப்பயே இந்தியா கூட்டணியை உருவாக்கி நம்ம YMCA திடல்ல தான் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களையும் தமிழகத்திற்கு வரவழைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய தலைவர் நம் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது மட்டுமா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களை எல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டார். யார் தெரியுமா? நம்ம ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜாவோட மனைவி ஆனி ராஜா, பழைய முதலமைச்சருடைய மக சுப்ரியா சாகு, அதே மாதிரி நம்ம மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், தேஜஸ்ரீ யாதவ் அவருடைய மனைவி, அதே மாதிரி முலாயம் சிங் யாதவருடைய அந்த கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி, இப்படி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் தலைவர்களை இங்கே வரவழைத்து இந்தியா கூட்டணியை இந்தியாவிலே மிகப்பெரிய கூட்டணியாக உருவாக்கியவர் நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படிப்பட்ட ராகுல் காந்தியை பிரதமர் என்று அறிவித்தவரே நம்ம தலைவர் தான். ஆனா பதவியேற்பு விழா அன்னைக்கு ராகுல் காந்தியை எப்படி நிப்பாட்டியிருந்தாங்க பாத்தீங்களா? பப்புன் மாதிரி நின்றுகிட்டு இருந்தார் நடுவில். இருந்தா மந்திரிகள்லாம் பதவி ஏற்றுட்டு முதலமைச்சருக்கு ஒரு கும்பிடு, கவர்னருக்கு ஒரு கும்பிடு, ஒருத்தர் கூட ராகுல் காந்திக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லல. ராகுல் காந்தியை ஒரு பப்புன் போல் நடத்திய ஒரு இயக்கம் தான் இன்னைக்கு தாவேக்கா என்ற கட்சி. ஆனால் அப்படி உங்களை உயர்த்திய அந்த தலைவரை இன்று முதுகில் குத்திவிட்டு நீங்க துரோகம் செய்திருக்கிறீர்கள். இந்த துரோகத்திற்கு காங்கிரஸ் கட்சி எந்த நாளும் பதில் சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு ராகுல் காந்தியோட மொழியிலேயே சொல்றேன், ராகுல் காந்தி will never ever enter into the parliament head of India. will never ever. அவர் தான் எப்பயும் இந்த வாக்கியத்தை சொல்வார். BJP will never ever enter into Tamil Nadu. யாரு? ராகுல் காந்தி சொன்னார். இன்னைக்கு அதே வாக்கியத்தை வச்சு சொல்றேன், ராகுல் காந்தி will never ever become the prime minister of India. காரணம், என் தலைவருக்கு நீங்கள் இழைத்த துரோகம் வாழ்நாள் முழுவதும் உங்களால் பிரதமராக முடியாதுங்கிறத இந்த பல்லாவரத்துல எங்கள் மக்கள் முன்னால நான் இன்னைக்கு சபதமா சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், எப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய ஆட்சியில இந்த 5 ஆண்டுகள் தமிழகம் நடைபோற்றது. உயிருக்கே பயப்படாத தலைவரியா என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 1976ஆம் ஆண்டு மாணவர்களுடைய மாநாடு, மாணவர் அணி மாநாடு கோயம்புத்தூர்ல நடக்குது. நம்ம எல் கணேசன் அவர்களுடைய தலைமையில மாநாடு. அப்ப இவர் மாணவரா சின்ன வயசுல அந்த மாநாட்டுக்கு கூட போய் தலைவர்கிட்ட உட்கார்ந்து இருக்காரு நம் தளபதி ஸ்டாலின். நான் இந்த மாநாட்டில் பேசுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னா புரிய உடனே தலைவர் மகன்னா வாய்ப்பு கொடுத்துருவோமா? நாங்க குறிப்பிட்ட நேரத்தில் தான் உடனே பேச வைப்போம் அப்படின்னு சொல்லி எல் கணேசன் அந்த லஞ்ச் பிரேக்ல நம்ம தலைவர் ஸ்டாலினை பேச வைக்கிறாரு. அப்ப அவர் பேசிய பேச்சு என்ன தெரியுமா?
எங்க அப்பாவுக்கு 4 ஆண் குழந்தைகள். நான் ஒருத்தன் மொழிக்காக செத்து போனால் மீண்டு 3 பேரும் என் தந்தையை காப்பாற்றி விடுவார்கள். தமிழ் மொழிக்காக இந்த ஸ்டாலின் உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறேன்னு கோயம்புத்தூர் மாணவர் அணி மாநாட்டில் உயிரையும் பணையம் வைத்து பேசின தலைவர் இந்த தோல்விக்காயா பயப்படுவாரு? முதலமைச்சரானதுக்கு பிறகு அந்த கொரோனா வார்டுல கொரோனா ட்ரெஸ் போட்டு உள்ள போவேங்கிறாரு. டாக்டர் எல்லாம் வேணாங்க சிஎம் வேணாம், நீங்க போகாதீங்க, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஏஜ் உங்களுக்கு ஆயிடுச்சு, நீங்க கொரோனா வார்டுக்குள்ள போகாதீங்க. அப்ப தலைவர் சொன்ன பதில், நான் கொரோனா வார்டுக்கு போறதை தடுக்கிறீங்களே, நீங்க எல்லாம் டாக்டருக்கு தானே, நீங்க எல்லாம் போயிட்டு வர்றீங்களே, உங்களுக்கு என்ன ஆகுதோ அதுவே எனக்கும் ஆகட்டும், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மக்களை நான் சந்தித்தே ஆவேன் சொல்லி கொரோனா வார்டுக்குள்ள உயிரை பணயம் வைத்து சென்ற தலைவர் இந்த தோல்விக்கா பயப்படுவார்? என் தலைவர் சொன்னாரு 6 மாசம் உங்களுக்கு நாங்க டைம் தரோம், அதனால எங்க கட்சியை நீங்க எங்களுடைய ஆட்சிக்கு நீங்க குறை சொல்லாதீங்கன்னு. 6 மாசம் கழிச்சு நான் குறை சொன்னா என்ன நினைப்பாங்க? டிசம்பர் மாசம் வந்து சொல்றேன்னு வச்சுங்க, கும்மிடி பொண்டியில ஜூன் மாதம் ஒரு குழந்தைக்கு 6 மாசம் ஆகுது, இப்ப வந்து பேசிட்டு இருக்க, பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்குன்னு கேட்பாங்க. எந்த நேரத்தில் தவறு நடக்கிறதோ அந்த நேரத்தில் அந்த தவறை சுட்டி காட்டணும். அந்த நேரத்தில் தவறை சுட்டி காட்டுவதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ராஜா வேற யாருமே அழிக்கணும்னு அவசியம் இல்ல, அவனே கெட்டு போயிடுவான்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழியை சொல்றதுக்கு நானே சங்கடப்படுறேன். காரணம், உடல் ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளி என்று அழைத்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். தம்பி உட்கார்ந்துருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் முன்ன என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. அப்ப ஒரு பழமொழி, அது பழைய கிராமத்து பழமொழி, ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி பேரை கெடுக்கும். இது 2 தாவேக்கால இருக்கு. அந்த ஊமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு தயவுசெய்து மன்னிச்சுக்கிறீங்க. முதலமைச்சர் இப்படி அமைதியா அப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நம்ம அமைச்சர் வேற செஞ்சு காட்டினாரு. என்ன நடந்தாலும் இந்த 11 சிறுமிகள் ஒரே நாள்ல பாலியல் வன்கொடுமை. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டி இருட்டுல ஜனங்க கத்திட்டு இருக்காங்கயா. கொலை நடந்துட்டு இருக்கியா எங்க பார்த்தாலும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல டான்ஸ் ஆடினாரு. இன்னும் 20 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 30 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காரு. பாட்டிலுக்கு 30 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபா, 30 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறது? இது உங்களுக்கு இப்பயே எவ்வளவு எரிச்ச வருது யோசனை பண்ணி பாருங்களேன். சகோதரியை கோச்சுக்கிற கூடாது. வீட்டில் சண்டை வர்றதுல 3 டைப் இருக்கும் பெண்கள். சில பேர் திட்டினோடனே உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இந்தடி என்ன என்ன பொம்பளைனா உனக்கு பெரிய இலக்காரன், காப்பியை கொண்டு வரணும் உடனே கொண்டு வரணுமாக்கா, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இது ஒரு டைப்பு. அண்ணன் சிரிக்கிறாரு. அவங்க வீட்டில் அப்படித்தான் இருக்காங்க போல இருக்கு. பெரும்பாலான வீடு அப்படித்தான் இருக்கு. இன்னொரு வகை இருக்கான், காப்பியா கொண்டாடி வாயை திறந்து என்னன்னு பேசுறிய. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். என்ன சொல்றானே தெரியாது. 3வது ஒரு குரூப் சொல்றேன் பாரு. உன்னையெல்லாம் நான் வெட்டி விட்டு ஜெயிலுக்கு போகாம விட மாட்டேன். பொம்பளை ஆடி நீ ஆளு மொகரையும். என்ன பேசாம இருக்க? ஆடி அந்த அருவாளை எடுத்து ஓங்குறான். அப்ப இந்த இவன் தான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷ வச்சு கொண்டுருவாயா. இதைத்தான் நான் சொன்னேன். இந்த டெட் சைலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மயான அமைதி, ரொம்ப ஆபத்தானது. யார் வந்து என்ன கேள்வி வேணாலும் கேள்றா, நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன்ட்டு பத்திரிகையாளர்களை துணிந்து சந்திக்கிறானோ அவன் தான் இந்த நாட்டுக்கு தலைவராக இருப்பதற்கு தகுதியானவர். இன்னைக்கு அந்த தகுதியை இழந்து இன்னைக்கு சினிமாவினுடைய கவர்ச்சியில இவர் வரலையா,
வாய திறங்க சிஎம் சார் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, எப்போ உங்க சைலண்ட் மோட்ல இருந்து வர போறீங்க? தலைவரே கேட்டார், வாய திறங்க சிஎம் சார்னா திறந்தா தான் ஏதாவது வந்துருது அவருக்கு. என்னது நல்லா வந்துரும் பாத்துக்குங்க. அதனாலதான் திறக்காம இருக்காரு. நீங்க வெண்ட காமெடி சேனல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். கார்ட்டூன் சேனல் மோட்டு பட்லு, இந்த டோரா புச்சி அதெல்லாம் பார்க்க வேணாம். மோட்டு பட்லு பார்த்துருக்கீங்கல்ல, அதில் ஒருத்தன் வழுக்கம் பண்ணேன், டே பட்லு என்னைய விட்டுட்டு ஏன்டா சமோசா திங்க போற? இல்லடா மோட்டு, நம்மள துரத்திக்கிட்டு சான் வந்துகிட்டு இருக்கான். உடனே இப்ப நம்ம இருந்தா அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சா. ஏ இல்லடா பட்லு, நம்ம இப்ப உடனே தப்பிச்சு போறோம். சிங்கம் சார் நம்மளை எப்படியாவது காப்பாத்து. இல்லடா மோட்டு, அப்படின்னாலும் நம்பாத. சிங்கம் சார் ஒரு அளவுக்கு மேல ஆயக்கல, சும்மா யூனிஃபார்ம் போட்டு சும்மா சுத்திக்கிட்டு. இல்லடா பட்லு வாடா, ரன்ல ஓடிடுவோம், டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்னு ஓடுவாங்க. கார்ட்டூன் சேனல் பார்க்க வேணாம், டோரா புஜ்ஜி பார்க்க வேணாம், காமெடி சேனல் எதுவுமே பார்க்க வேணாம். 18ஆம் தேதியில இருந்தா என் பேரன் சொல்றான் பாருங்க, நாளை மறுநாள் சட்டம் பண்றான். தயவுசெய்து லைவ் டெலிகாஸ்ட்ல நிம்மதியா பாருங்க. காமெடி சேனல் என்னென்ன நடக்க போதோ. என் தம்பி கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம முதலமைச்சர் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார் பாருங்க. அடாடாடாடா, 5 ஆண்டுகள் உண்மையில எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இவர்கள் செய்கின்ற அட்டூழியத்தை 5 ஆண்டு இல்ல, உள்ளாட்சி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. எங்க போனாலும் எல்லாரும் என்ன பேசுறாங்க, எப்படி ராமாப்ல நாங்கள்லாம் சூரியனுக்கு தாண்டா போட்டோம், நீயே சூரியன் நீயே சூரியன், யாரா அப்புறம் விசில் போட்டது அப்படின்னா எவனுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். எங்க இருந்துடா போட்டாங்க? யாருமே இது வரைக்கும் நாங்க அதுக்கு போட்டோன்ட்டு ஒருத்தனாவது சொல்லுவாங்கன்னு நான் பார்க்கிறேன், ஒருத்தரையும் காணோம். சரி, கூட்டணி கட்சி தலைவர்களாவது திருமா அண்ணன் திருமாவை கேட்கிறான், நீங்க ஏன் தாவேகா கட்சியை ஆதரித்தீர்கள், அவரை முதலமைச்சராக ஏன் ஆதரவு கொடுத்தீங்க? இப்படி சொல்லுவார். நான் நினைச்சேன், விஜயை போல ஒரு திறமையான முதலமைச்சரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவருடைய ஆட்சி இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு தான் ஆதரவு கொடுத்தோன்னு எதற்காவது சொல்லியிருக்காரு. IUML யாரு? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். உண்மையில அதை சொல்றதுக்கு வெக்கப்படுறேன் நான். ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு திமுக 5 ஆண்டுகளில் துடை தெரியப்படும் ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா, இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு பாடம் கற்பிப்பதுதான் நமது இனிமே நம்மளுடைய வேலை. அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட அமைச்சர் ராமநாதபுரத்துல ஏனியை என் கையில கொடுத்து 15 இடத்துல ஏனியை தூக்கிட்டே பேசினேன். நான் பொம்பளை எல்லாம் லியோன் என்ன சித்தால வேலைக்கா போறாரு, ஏனியை தூக்கிட்டு இப்படி அலைகிறாருன்ட்டு. ராமநாதபுரம் தொகுதி முழுவதும் ஏனியை தூக்கி இப்படியே காமிச்சு 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 ஒரு பட்டிமன்ற நடுவர் கலைமாமணி உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் போய் பேசியிருக்கேன். என் தலைவனிட்ட ஆணையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஏனிய கையில வச்சுக்கிட்டு ராமநாதபுரம் முழுவதும் பேசினே. இன்னைக்கு அந்த திமுகவை துடை தெரிய போகிறேன்னு சொல்றீங்களே. என் தலைவர் சொன்ன உதாரணத்தை சொல்றேன். கொள்கை என்பது வேட்டி, பதவி என்பது தோல்ல போட்டிருக்க துண்டு. அந்த துண்டு இல்லாம நம்ம இருந்துடலாம், வேட்டி இல்லாம இருக்க முடியாதா? உண்மையில இருக்க முடியாதுங்க அமைச்சர் அவர்களே. அவர் கீழே ஒண்ணுமே போடாம வெறும் சால்வையை மட்டும் போட்டு ரோட்ல நடந்து வந்தாருன்னா அவரை என்ன நினைப்பாங்க? கொள்கையை இழந்து பதவி என்ற துண்டை மட்டும் போட்டு நிர்வாணமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுக்கு மந்திரி பதவிக்காக நீங்கள் அவர்களுடன் இருக்கலாம், ஆனால் கொள்கை என்று வரும் பொழுது எங்கள் தலைவரிடம்தான் நீங்கள் வந்து மீண்டும் சரண்டர் ஆவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். மக்கள் நல கூட்டணியின் அமைச்சு 2016 நம்ம கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக்கணும்னு பெறப்பட்ட குரூப் தான் இந்த குரூப் பூரா. அங்கே அடி வாங்கிய பின் அவர்களை எல்லாம் உருவாக்கி அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அவர்களை உயர்த்தி பார்த்த நம் தலைவருடைய முதுகிலே குத்தி இருக்கிறார். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அவங்க கட்சியில இன்னைக்கு அதிமுக இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ரிசைன்மெண்ட் போய் சேர்றாங்களே, யாராவது பேட்டி பத்திரிகைக்காரங்க கேட்கறீங்களே, என்ன சொல்றாங்க? சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணி ஏங்க அங்க போய் சேர்றீங்க? விஜய் மாதிரி ஒரு அற்புதமான முதலமைச்சரை நாங்க பார்த்ததில்ல, அவருடைய ஆட்சி திறனை ஆதரிக்கிறதுக்கு தான் நாங்க போறோம். கிடையாது, அங்க கேவலமான ஏதாவது ஒரு பதவி கொடுப்பார்கள் என்று
நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி குதிரை பேரத்தினால் இன்று முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விஜய் அவர்களுக்கு சொல்றேன், டிவிகே. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கலாம், டிவிகே. நான் அதுக்கு விளக்கம், டி என்றால் திருட்டு, வி என்றால் உருட்டு. திருட்டு உருட்டு, அதனால் மக்களிடம் வாங்க போகிறீர்கள் குட்டு. டிவி வி கே, திருட்டு உருட்டு குட்டு. உங்களுடைய திருட்டுத்தனத்தாலும் நீங்கள் உருட்டுகின்ற உருட்டாலும் மக்கள் உங்கள் தலையிலே குட்டி உங்களை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கரண்ட் கட் ஆகுதுன்னு ஒரு அமைச்சர்கிட்ட சொன்னா அவர் சொல்றாரு, பீஸ் கேரியரை பிடிட்டு போயிட்டாங்க, அதை நான் சிசிடிவி கேமரா வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. சிசிடிவி கேமரா வேலை பார்க்கறதுக்கும் கரண்ட் வேணும்டா. ஏன்னா இது கூட தெரியாம சிசிடிவி கேமரா வச்சு பீச புடுங்குறவரை கண்டுபிடிச்சிடுறேன்ட்டு. இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்கிறதே உங்க போலீஸ் துறை என்ன செய்யுதுன்னு கேட்டா, இப்பொழுதுதான் வேலையை தொடங்கி இருக்கிறார்கள், இனிமேல் பிடித்து விடுவார்கள். மதுரை வீரன்ல டிஎஸ் பாலையா பதில் சொன்ன மாதிரிதான் டிஎஸ் பாலையாவை ராஜா அனுப்புவாரு எம்ஜிஆரை பிடிச்சிட்டு வர சொல்றதுக்கு. நரசப்பா வீரன் போகிறான், போய் அவனை எப்படியாவது பிடித்து விட்டு வா அப்படிம்பாரு. பாலையா போயிட்டு பிடிக்க முடியாம வந்து சொல்லுவாரு, நரசப்பா வீரனை பிடித்து விட்டாயா? அதுக்கு பாலையா ஒரு பதில் சொல்லுவார், நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படிம்பார். முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாது. ராஜாராமுக்கு தெரியும், தொடர்றதுனாலே பின்னால போறதுனா. நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படிம்பாரு. இன்னைக்கு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா அமைச்சரும். ஒரு தாவேக்கா எம்எல்ஏயும் இன்னொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னடா மாப்பிள்ள எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னே தெரியல மாப்பிள்ள, போட்டாங்க, நீயே நானும் எம்எல்ஏ தான்டா, நம்ம ஜனங்களே கும்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன தம்பி எம்எல்ஏ எங்கன்னு ஏன்ட்டியே கேட்குறாங்க, நான் தான்டா, அப்படியா சொல்லவே இல்லைங்கிறான். என்னடா இப்படி இருக்கமே, என்னடா செய்யறது அப்படின்னு ரெண்டு எம்எல்ஏ பேசிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு எம்எல்ஏ சொல்லியிருக்கேன், வந்து தலைவரை கேட்போம்டா என்ன செய்யறதுன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன், தலைவரே என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்காந்துருக்காரு, அந்த ஆள்கிட்ட போய் கேட்க சொல்றேன்ட்டு. தலைவருக்கே போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்காந்துருக்காரியா? ரீல் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய ரியல் ஆட்சி இன்னைக்கு கிடையாது. எங்க அண்ணன் சொன்னது மாதிரி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு உண்கிறார். அங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்கு, அதை தூக்கி மடியில் வச்சிருக்காரு. 5 வயசு பிள்ளைய தூக்கி குழந்தையை மடியில் வைத்து கொஞ்சிய விஜய். அங்க ஒரு பிள்ளைய கற்பழிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க ஒரு குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வெக்கமா இல்ல? ஒரு பெண் குழந்தையை மடியில் வைத்து போஸ் கொடுப்பதற்காக உங்களை முதலமைச்சர் ஆக்கணும். சிங்கப்பெண் அதிரடி படைக்கு கார் ஓட்டி காட்டுறாரு. முதலில் கார் ஓட்டிய முதலமைச்சர். எங்க தலைவர் மாதிரி ஒரு டிரைவரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. தலைவர் ஸ்டாலின் மாதிரி. அவரும் நானும்ங்கிற புத்தகத்துல அண்ணி துர்கா ஸ்டாலின் எழுதியிருக்காங்க, நைட்டு 9 மணிக்கு வண்டி எடுத்தா காலையில 6 மணி வரைக்கும் தூங்காம எங்க குடும்பத்தை வச்சு டிரைவிங் பண்ணக்கூடிய ஆற்றல் என்னுடைய குடும்ப தலைவருக்கு உண்டு. நாங்க எல்லாரும் தூங்கிட்டு வருவோம், அவர் மட்டும் லியோனி பட்டிமன்ற கேசட்டை போட்டு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே விடிய விடிய வண்டி ஓட்டுவாரியா? என் தலைவரா டிரைவிங் தெரியாதவர்? முதலில் கார் ஓட்டிய முதலமைச்சர். என் தலைவருக்கு ஓட்ட தெரியாமையா அவர் வந்து ஒவ்வொரு வாகனத்தையும் தொடங்கி வைக்கிறப்ப கொடியை மட்டும் காட்டினாரு? அவர் நினைச்சிருந்தா 1000 வாகனத்தை ஓட்டி ரீல் போட்டிருக்கலாமியா? அவர் பேசுறாரியா சிங்கப்பெண் அதிரடி படையில மீட்டிங்ல, ஒவ்வொருவருக்கும் தனி மனித ஒழுக்கம் தேவை. யாரை பத்தியா எதை பத்தியா பேசுறது? தம்பி சிரிக்கிறாப்புல. ஒவ்வொருவருக்கும் தனி மனித ஒழுக்கம் தேவை. அதான் சொல்லுவாங்க சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. The devil quotes the scriptureங்கிறான். தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நான் எதையும் இப்ப விவரமா சொல்ல விரும்பல, மக்களுக்கு எல்லாமே தெரியும். பிளைட்ல வந்து சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒருத்தன் இறங்குடா கீழன்னு துரத்தி விட்டுருக்கான். இதுக்கு மேல என்ன தனி மனித ஒழுக்கம் இன்னைக்கு வேணும்? பேசுறாரியா தனி மனித ஒழுக்கம் மனிதருக்கு தேவை. வெக்கமா இல்ல? The devil quotes the scripture. இப்படி எத்தனை நாட்கள் தான் போலித்தனமாக ரீல்களிலும் உங்களுடைய சினிமா மோகத்திலும் இந்த மக்களை ஆழ்த்தி கொண்டிருப்பீர்கள்? சிஎம் விஜய் அவர்களே, உங்களுடைய போலித்தனத்தினுடைய முகமுடிகள் விரைவிலே கிழிக்கப்படும். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிடுறேன்.
வடிவேலு ஒரு நாய் கண்காட்சிக்கு நாயை கூட்டு போவார். ரச்சகன் படத்துல எல்லாம் நாயை கூட்டிட்டு வந்து நாய் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான். வடிவேலு கூட்டு வர்ற நாய் பார்த்தீங்கன்னா 4 அடி உயரம், முரட்டு நாய். எல்லாருட்டே உலகத்துல இப்படி ஒரு நாயை நம்ம பார்த்ததே இல்லடா அப்படின்ட்டு எல்லாம் வந்து அப்படியே வடிவேல்கிட்ட பேட்டிலாம் எடுப்பாங்க. இப்படி ஒரு நாய் எப்படிங்க, சூப்பர், அது நான் அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் அப்படி பண்ணிட்டு அப்படியே பீலா விட்டுக்கிட்டு இருப்பார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த நாய் சாணி போடும். டேய் நாய் சாணி போடுது அப்படின்னு பார்த்தா கண்ணுக்குட்டிக்கு நாய் தோல் போத்தி நாய் கண்காட்சி கூட்டி வந்திருப்பாரு வடிவேலு. இன்னைக்கு கண்ணுக்குட்டிக்கு நாய் தோல் போத்தி நாய் கண்காட்சியில் எப்படி இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோ, இந்த ஆட்சி என்னைக்கு இருந்தாலும் சாணி போட்டு அது எப்படிப்பட்ட ஆட்கள் என்பதை அவர்கள் காட்டி கொண்டிருப்பார்கள். அதனால ரொம்ப நாளைக்கு இந்த நாடகம் நீடிக்காது. வள்ளி திருமண நாடகத்தில் ராஜாவா நடிப்பான் ஒருத்தன், விடிய விடிய அவன் தான் ராஜா. போர் சேவகனே மன்னா இங்கே வா, எங்கே ராஜகுமாரிகள் எங்கே சென்றார்கள், போய் அழைத்து வருகிறேன் மன்னா அப்படிமா. அவர் தான் ராஜா. காஜாத கானகத்தே அப்படின்னு அப்படி கும்முன்னு வருவார். காலையில் பார்த்தா டீ கடையில் பீடியை குடிச்சிட்டு ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுங்க. மேடையில் விட்டிய விட்டிய ராஜாவாக இருந்தவன் காலையில் டீயை குடிச்சுக்கிட்டு பீடியை குடிச்சிட்டு டீ கடையில் உட்காந்துருப்பார். அந்த ராஜாவை போய் அந்த ஊருக்கு பிரசிடென்டா போட முடியுமா ஐயா? நாடகத்தில் ராஜாக்கள் எல்லாம் ரியல்ல ராஜாக்கள் ஆக முடியாது. உண்மையான த ரியல் ஹீரோ யார் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் தான். அவர் ரியல் ஹீரோ அல்ல, ரியல் ஹீரோ. காரணம் அவர் உயிருக்கே பயப்படாத ஒரு முதலமைச்சர். இந்த தோல்விக்கு அவர் பயப்படுவார் என்றாவது நீங்கள் அப்படி நினைத்திருந்தால், எங்கள் துணிச்சல் மிக்க முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்றெடுத்த அந்த அன்பு பிள்ளை இந்த நாட்டில் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அதற்கு ஆதாரம், அதற்கு அத்தாட்சி வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று இந்த ஆட்சியை முகத்திரையை கிழிக்கப் போகிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, சூரியன் உதிப்பது மறைவதும் உதிப்பதும் இயற்கையினுடைய நியதி. மறைந்த சூரியன் தொடர்ந்து மறைந்ததாக வரலாறு இல்லை. நாளை மீண்டும் உதித்துக் கொண்டே இருக்கும் சூரியன் போல மக்களிடம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி, என் தலைவருடைய பிறந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் நமக்கு திமுகவிற்காக உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்,